நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது 6ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவம் பாவத்துவம் இரண்டும் கலந்து இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை தருகிறார்கள் என்று உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம். 6ஆம் இடம் சுபத்துவமானால் நல்ல வேலை, வருமானம், அடுத்தவர்கள் பணம் கைகளில் புழங்குதல், வாடகை வருமானம், வட்டி தொழிலில் வருமானம், இப்படி பல வகைகளில் வருமானம் வருவதை தெரிவிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதேபோல் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் புதையல், லாட்டரி, ரேஸ், பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் சம்பாதித்தல் போன்றவற்றை பார்த்து அறியக்கூடிய பாவம் 8ஆம் பாகமாகும். ஆகவே 6ஆம் இடம் பாவத்துவமானால் வம்பு, வழக்கு, கடன், நோய் எதிரிகளை, நோயினால் உடல் உபாதைகள் போன்றவற்றை தெரிவிக்கும் இடம். 8ஆம் இடம் பாவத்துவமானால் விபத்து, தீராத நோய், அவமானம், அவகீர்த்தி, செயல்பட முடியாத அளவுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருத்தல், மாரகம் அல்லது மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுத்தல் போன்ற கெடுபலன்கள் நடக்கும். இந்த உதாரண ஜாதகத்தில் காட்டப்பட்டுள்ள ஜாதகர் எனக்கு 25 ஆண்டு கால நண்பர். எனக்கு ஜோதிடம் தெரியும் என்று தெரிந்ததிலிருந்து அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜாதகத்தையும் அவரது ஜாதகத்தையும் மற்றும் அவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்க சொல்வார். நல்ல வசதி படைத்தவர். அப்போது நான் ஜோதிடத்தை தொழிலாக செய்யவில்லை என்றாலும் ஜாதகத்தை பார்ப்பதற்கு ஒரு தொகையை தந்து விடுவார்கள். மிக நல்ல மனிதர், ஆனால் கோபக்காரர். விருச்ச லக்கணத்து அதிபதி செவ்வாய் லக்னாதிபதி இருப்பால் கோபக்காரர் இருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வேல பார்வையில் இருப்பதால் நல்ல மனிதராகவும் இருந்திருக்கின்றார். இனி அவரது ஜாதகத்தை சொல்லிவிட்டு மற்றதை சொல்கின்றேன். இந்த ஜாதகர் 18/6/1960 மாலை 5:22 மணிக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார். லக்கணம் விருச்சகம். 2இல் வியாழன் வக்ரம், 2இல் சனி வக்ரம், 4இல் கேது, 6இல் சந்திரன் செவ்வாய், 8இல் சூரியன் சுக்கிரன் புதன், 10இல் ராகு. அடுத்ததாக நவம்சத்தில் நவம்ச லக்கணம் தனுசு. 5இல் சந்திரன், 6இல் செவ்வாய், வியாழன், கேது. 4இல் 7இல் புதன், 11இல் சுக்கிரன் சனி, 12இல் சூரியன் ராகு. இவை நவம்ச சக்கரத்தில் உள்ள கிரக அமைப்புகளாகும். லக்னாதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருந்து தனது 8ஆம் பார்வையால் லக்கணத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த வீட்டை இன்னொரு சொந்த வீட்டிலிருந்து பார்க்கும் கிரகம் செவ்வாய் மட்டும்தான். அடுத்ததாக செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்ற வியாழனின் 5ஆம் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதியும் 6க்குடையவருமாகிய செவ்வாய் சுபத்துவமாகி பலமாக உள்ளார். அடுத்ததாக லக்கண புள்ளி அமைந்த கேட்ட நட்சத்திர அதிபதி புதன் 8இல் மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கின்றார். இவரது ஜாதகத்தில் சனி அதிக சுபத்துவம். ஒரே நேரத்தில் வியாழன் வீட்டில் வியாழனுடன் சேர்ந்து சுக்கிரனுடன் பார்வையும் பெறுகிறார். 10 கூடிய சூரியனும் 8-11 கூடிய புதனும் பார்க்கிறார்கள். சனியின் அதிக சுபத்துவம் காரணமாக சுக்கிரனுடன் தொடர்பு இருப்பதாலும் பெரிய இயந்திரங்களை கொண்டு இயங்கும் ரைஸ் மில் நடத்தி வந்தார். அடுத்ததாக
இரண்டாம் இடத்தோடும் 10 சூரியனோடும் புதன் சம்பந்தம் இருப்பதால் கேபிள் டிவி பிஸ்னஸ், ஸ்டேஷனரி வியாபாரம், பப்ளிக் டெலிஃபோன் பூத் போன்ற தொழில்களையும் செய்தார். 2ஆம் இடத்தில் வியாழன் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கப்படுவதால் வட்டி தொழிலும் செய்தார். பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதாலும் நாளக்கூடிய சனி வியாழன் வீட்டில் அமர்ந்து வக்கிரமாகி என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சனி பார்வை தன் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கும் என்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் வக்கிரமாகி பார்க்கும் பொழுது கெடுபலங்களை தருவதில்லை. 4ஆம் இடத்தில் கேது இருப்பது சனியைப் போலவே செயல்படுவார் என்பதால் இவருக்கு சொந்தமாக வீடுகள், கடைகள் மற்றும் சொத்துக்கள் உண்டு. இதனால் வாடகை வருமானம் உண்டு. 4ஆம் இடம் சுபத்தன்மை பெறுவதால் இளங்கலை பட்டப்படிப்பு படித்தவர். தனது படிப்பை முடித்ததும் போலீஸ் அதிகாரியாக வேண்டுமென்று முயற்சி செய்து கடைசி நேரத்தில் அது நிறைவேறாமல் போனது. போலீஸ் அதிகாரியாக ஆசைப்பட வைப்பவர் லக்னாதிபதி செவ்வாய். வேலையில் சேர முடியாததற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தோமானால், சிம்மத்தில் ராகு இருப்பதும் ராகுவுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரனும் 10 சூரியனும் சனியின் பார்வையில் இருப்பதும் காரணமாகும். சூரியன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பதாலும் செவ்வாயும் சூரியனும் வியாழன் பார்த்ததாலும் பல நிலைகளை கடந்து கடைசி நேரத்தில் சனி பார்வையால் தடைபட்டு போனது. 4ஆம் இட காரகத்துவங்களுக்கு நல்ல பலன் கொடுத்த அதே சனி 10ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியனுக்கு சனி பகைவர் என்பதால் தடையை ஏற்படுத்தினார் என்று சொல்லலாம். சில பேர் கேட்பார்கள், கொஞ்சம் முன்னதாக சனி பார்வை நல்லது செய்கிறது என்றீர்கள், இப்பொழுது கெடுக்கிறது என்கிறீர்களே என்று கேட்பவர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. அடுத்ததாக 6ஆம் இடத்து செவ்வாயும் அஷ்டமாதிபதி புதனும் எப்படி பாவத்துவம் ஆகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு நடந்த துயரமான கஷ்டங்களை சொல்கிறேன். சந்திரன் 9 பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சிற லக்கணங்களுக்கு அவர் பாதகாதிபதி ஆகிறார். அது மட்டுமல்லாமல் சந்திரன் தேவரை சந்திரனாக சனி போன்ற பாவராகி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார். அடுத்து அஷ்டமாதிபதி புதன் சனியின் பார்வையை பெற்று பாவத்துவமாகிறார். புதன் சனி இருவருமே விருச்சிக லக்கணத்திற்கு மாரகாதிபதிகள் ஆவார்கள். அதாவது சிற லக்கணத்திற்கு 3, 8 மாரகாதிபதிகள் ஆவார்கள். இவருக்கு கெடுபலன்கள் பாதகாதிபதி சந்திரன் தசையில் சனி புத்தியில் காலில் புண் உண்டாகி கட்டுப்போட ஆரம்பித்தார். அது முதல் இவர் இறக்கும் வரையில் காலில் கட்டுப்போட்டு தான் இருந்தார். சந்திர தசையில் ஆரம்பித்த நோய் செவ்வாய் தசையில், அதாவது செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலும் 6 செயல்பட்டு நோயை அதிகப்படுத்தினார். சந்திரனும் செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் காலில் பாதிப்பை உண்டாக்கினார். சந்திர திசை, செவ்வாய் திசைகளில் லக்னாதிபதியே 6ஆம் இடத்தில் இருப்பதால் இவரே நில சம்பந்தமான வழக்கு, கடை சம்பந்தமான வழக்கு, அக்கம் பக்கத்தினர் மீது வழக்கு போட்டு வழக்குகளுக்காக நிறைய செலவு செய்தார். இதில் உடல்நிலை கோளாறினால் சிகிச்சை செலவும் உண்டு. ராகதிசை ஆரம்பத்திலிருந்து இவருக்கு உடல்நிலை அதிக பாதிப்பை அடைந்து, அதாவது பிரஷர், சுகர், கண்பார்வை கோளாறு, கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்து ஆபரேஷன் போன்ற கஷ்டங்களை அனுபவித்தார். இதற்கு காரணம் என்னவென்றால், 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சூரியனும் சாரம் கொடுத்த சுக்கிரனும் 8ஆம் இடத்து அதிபதி புதனுடன் இணைந்து 8ஆம் இடத்தில் இருந்து சனி வியாழனுடன் பார்வை பெற்று இருப்பதை, வியாழனின் பார்வை பெற்று இருப்பதால் பொருளாதாரத்தில் இவருக்கு தேவையான பணம் கிடைத்தது. ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும் நிற்கும் நட்சத்திர சார அதிபதியைப் போலவும் செயல்படுவார் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான்.
ராகதசை ஆரம்பித்த சில வருடங்களுக்குள்ளாகவே எந்த தொழிலும் செய்ய முடியாமல் போனது. கடைசியாக 29/10/2024 அன்று இரவு அதிக உடல்நலக் கோளாறினால் சிகிச்சை பெற்றும் பலனளிக்காமல் இயற்கை எய்தினார். 65 வயதில் இயற்கை எய்திய மத்தியும ஆயுள் ஜாதகம் இது. என்னுடைய பதிப்பு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.